ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த லைன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாகக்காய் பொரியல் கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பாருங்கள். பெரிய பாகக்காய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கடுகு, உளுந்து, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தக்காளி. தேவையான பொருள் இதை வச்சு தான் நம்ம கசப்பு இல்லாமல் பாகக்காய் பொரியல் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா சூடு ஏறின பிறகு இதில் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், 2 எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறணும். சூடு ஏறினதுக்கப்புறம் கடுகு, உளுந்து நம்ம சேர்த்துக்கிறோம். கடுகு, உளுந்து நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதோட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கினா போதும். சின்ன வெங்காயம் வந்து லைட் பிங்க் கலரில் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க. கண்ணாடி பக்கம் வர அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதோடு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கணும். எண்ணெயில் இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பாகக்காய் சேர்க்க போகிறோம். பாகக்காய் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் பாகக்காய் நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு பாகக்காவை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெல்லிசாக நல்லா கட் பண்ணி இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதங்கணும். ஃப்ளேமை வந்து நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி கனமான கடாய் அப்படின்றதுனால கீழே பிடிக்காது. ஸோ நல்லாவே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பாகக்காய் நல்லா குக் ஆகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து திருப்பி அதே ஹை ஃப்ளேமில் நல்லா கிளறி கொடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் ஓரளவு நல்லா வெந்து வரணும். கலர் மாறி நல்லா வெந்து வர அளவுக்கு கலர் மாறிடுச்சு பாருங்கள். கலர் மாறி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்க ஒரு தக்காளி ஃபுல்லாக இதில் சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து பாகக்காய் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். முன்னாடியே சேர்க்கக்கூடாது. ஸோ பாகக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து பாகக்காயோட மிக்ஸ் ஆகி அதுவும் மசிஞ்சு வேகணும். அந்தளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வந்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளியும் நம்ம பாகக்காவோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாத்தூள் நம்ம சேர்க்க போகிறோம். அது இப்போ வந்து பாகக்காய் வந்து நல்லாவே வெந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஃபுல் குக் ஆகிடுச்சு நல்லா. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து இது ரெண்டுமே பாகக்காயில் கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதாவது பாகக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம். வேகத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணி சேர்த்தோன்னா பாகக்காய் கசப்பாகிடும். ஸோ இப்போ நல்லா வதங்கி வெந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி, அதாவது அந்த மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் அந்த பாகக்காவோட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக ஜூஸியாக இருக்குது. இதை நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோவாக குக் ஆகும்போது அந்த தண்ணி அந்த பாகக்காவோடு சேர்ந்து நல்லா மசிஞ்சு ஒரு சாஃப்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட பாகக்காய் நல்ல சாஃப்டாக ஜூஸியாக வெந்திருக்கு. நம்மளோட பாகக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.